நான் இன்னொரு படிக்கு நான் ரொம்ப நாளாக பேசக்கூடாது தான் இருந்தேன். நேற்று நான் பார்த்த உடனே அவ்வளவு கடுப்பு. அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், அசிங்கத்தை பொறுத்து கொள்ள வேண்டும்னா துப்புனா தொடச்சின்னு போகணுன்றதுக்கு என்ன இதுக்கு என்னங்க வித்தியாசம்? நீ என்ன நாஞ்சி சம்பத்தா? நீ 3 தடவை மோடி அவர்களை இவர் சந்தித்தார். அதை பார்த்தேன். லாரில் வந்தேன், வேனில் வந்தேன், அதில் வந்தேன், இதில் வந்தேன். இது இந்த கதையே சொல்லிட்டு லாரில் வந்தாரா? இங்கே மட்டும்தான் 80-90 கொத்து கொத்தா விழுகுதுன்னு எல்லாம் மெய் சிலிர்த்து போனாங்களா? நல்ல புரோக்கர் நீ, நல்ல ஏஜென்ட்ண்ணே, கரெக்டாக வாங்கி கொடுத்துருண்ணே. மற்ற பயிரெலாம் திருட்டு போயிலவனே. என்ன பெரிய அங்கீகாரம்? 2 MP தேர்தல் நின்று நாங்கள் அங்கீகாரம் வாங்கி விட்டோம். அங்கீகாரத்தை வாங்கி பொன்முடி அவங்க அம்மா வீட்டு காலில் வச்சு கும்பிட்டோம். இந்த விடுதலை சிறுத்தைகள் பெற்ற அங்கீகாரத்தால் என்ன கிடைத்திருக்கிறது? அவரை பற்றி நீ நான் பிடுங்க போகிறேன். சரி, நீ என்ன பிடுங்கிட்ட? ஒன்றா நின்று நீ என்னப்பா பிடுங்கிட்ட? நாங்கள் வந்து போன தடவை எங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாருங்க. ஒரு சின்னத்தில் அவரே கொடுத்து உதயசூரனுக்கு சொல்லிட்டாருங்க. இப்போங்க எஜமா 2 சீட்டு கொடுத்து 2த்துலேயும் உங்கள் சின்னத்திலே நில்லுங்கன்னு இருப்பார். என் தெய்வமே, நீ வெறும் புலம்பல் தான். திருமாவளவனுக்கு நானும் அந்த பேச்சை கேட்டேன். திருமாவளவனுக்கான அரசியல் எதுவுமே இல்லை. இல்லை, எல்லாமே புலம்பல்றீங்களே. அவர் ஒரு முக்கியமான கருத்தையும் சொல்றாரு. எங்களுக்கு பெட்டி பெட்டியாக பணங்கள் வேண்டாம், சகிப்புத்தன்மை தான் வேண்டும், அவமானங்களை பொறுத்து கொள்ளுங்கள். அவமானத்தை ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? நீ என்ன வேணாலும் அவமானம் பண்ணுவேன், நாங்கள் என்ன ஒன்று அடிமையா? என்ன பிடுங்கிறதுக்கு நான் வந்து அவமானத்தை வந்து சகிச்சுக்கின்னு போனோம். முன்ன சொன்னல அடங்குமுறை அத்துமீறுன்னு, அதையாவது திருப்பி சொல்ல. நீ அடங்குமுறை அத்துமீறுன்னா ஏய் என்ன இங்கேயே உட்காந்து இங்கேயே தின்னுன்னு இங்கேயே என்ன அடங்குமுறை அத்துமீறுன்ற? என்ன அவமானம்னா, ஓட்டு கேட்க போனோம்னா நம்ம சின்னத்தை நம்ம கூடிய அவன் பீச்சு கராசுவான். அந்த அவமானத்தை தாங்கிக்கும். வந்து அவருக்கு ஒரு மகாராஜா சேரை போட்டு என்ன ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைப்பார். அந்த அவமானத்தை நீ தாங்கிக்கும். இடுப்பு வரை என்னை குனிய வைப்பார்கள், அதையும் நீ தாங்கி. சரிங்க, அவர் அவமானங்களை தாங்கினால்தான் வெகுமானம் கிடைக்கின்ற மாதிரி தானே சொல்றேன். என்ன வெகுமானம்? இந்த 2 + ஒரு 6 காரு தூக்கி வயிற்று நிறைய சோறு போட்டு அனுப்புவாங்க. அப்படியா? எத்தனை பேர் பேசுது? அது திருமாவளவன் பேசும் கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாங்க. யாரும் மொத்த கூட ஏற்று கேள்வி கேட்கலையே. சரி, எல்லாரும் அண்ணன் முன்ன கையாதி நின்னா பின்னாடி கையாதி நிற்கிறவங்க. நான் பார்க்கறது தப்பு ரைட்டுன்னு கூட நான் சொல்லப்பா சாமி. நீ போனியா போலியா? நான் இப்படி கண்ணாசந்தனா பிஜேபி வந்துடும். நான் வாட்ச்மேன். நான் ஒரு செகண்ட் கூட கண்ணு அப்படி அசர மாட்டேன். அதுதான் கப்புன்னு பிஜேபி போந்துடும். எதமா நல்லா தூங்கட்டும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் நிமிர்ந்து நிற்கிறோம், ரத்தம் சொட்ட சொட்ட வியர்வை சொட்ட சொட்ட நாங்கள் உழைத்திருக்கிறோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. உன்னுடைய கருத்து என்ன? 3வது பெரிய கட்சியாக இருப்பது நாம் தமிழர். நாம் தமிழர் 8.2% வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். 36 லட்சம் ஓட்டு கணக்கில் பார்த்தோம்னா. என்னைக்காவது இந்த மாதிரி நாங்கள் அங்கீகாரம் வாங்கிட்டோம் என்னைக்காவது பேசி பார்த்துருக்கோமா? என்ன அங்கீகாரம்னா முதல்ல என்னது? அந்த அங்கீகாரத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அங்கீகாரம்னா என்னது? இது நீ அடுத்த தடவை எங்கன்னா போய் நின்னா இந்த இதே சின்னத்தில் நின்றுக்கலாம். எங்கள் சின்னங்க அது அப்படின்னு நாங்கள் வெளியில் சொல்லிட்டோம். நாங்கள் வந்து இத்தனை சதவீத ஓட்டுகளை வாங்கியிருப்பதால் அடுத்து வருகின்ற தேர்தலில் அதே சின்னத்தோடு நாங்கள் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இப்போ பம்பரம் தான் ஒரு காலத்தில் அங்கீகாரம் இருந்தது. இப்போ பம்பரம் எங்குது, சாட்டங்குது, அதை உடறவு எங்கிறான்னே தெரியலையா? அப்படி இருக்குது இல்லையா? அதால் சார் இப்போ நாங்கள் வந்து மாவட்டந்தோறும் ஒரு மாநாடு போடுறோம். பறையர் வாழ்வுரிமை மாநாடு. எனக்கு டிமாண்ட் இருக்குது. நான் சொல்லுவதற்கு அதை சொல்லுகிற தைரியம் எனக்கு இருக்குது. அதெல்லாம் நான் என் டிமாண்டை சொல்கிறேன். என் சமூகம் இப்படி இருக்கு, என் சமூகத்துக்கான விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது தான் நீ சொல்லு. அந்த தைரியம் இருந்தால் சொல்லு. டிமாண்ட் இருக்கு, அதை சொல்லுகிற தைரியம் உனக்கு இருக்கா? எதுவுமே இல்லைன்ற மாதிரி தானே அவர் பேசுறாரு. திராவிடம் வந்து எல்லாத்தையும் காத்து அருளி கொண்டிருக்கிறது இப்படி பேசுறாங்களே, இதில் ஆமா, இன்னும் பீத்தனையை குடிச்சுன்னுக்குறோம். ஏதோ நேற்று அதே ஊரில் இன்னைக்கு கலவரம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் என்னது இது? இப்போ எல்லாருக்கும் இருக்கா? சரி, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்புறம் நீ எதுக்கு? தேவையில்லையா? அதால சார் ஒருத்தன் அடித்தான்னா அழுகிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்.
ஒருத்தர் மேலே அலிகேஷன் பண்ணுறதுக்கு அதை விட தைரியம் வேணும். நீ அதெல்லாம் இல்லாத ஆள், நீ அப்படி தான் பேசுவ. என்ன பெரிய அங்கீகாரம்? 2 MP தேர்தல் நின்று நாங்கள் அங்கீகாரம் வாங்கி விட்டோம். அங்கீகாரத்தை வாங்கி பொன்முடி அவங்க அம்மா வீட்டு காலில் வச்சு கும்பிட்டோம். இது அங்கீகாரம்? அங்கீகாரம் என்பது இந்த சமூக மக்கள் இங்கே அங்கீகரிக்கப்படும், கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதல்ல. சரி, நான் வந்து ஏன்பா அவர் கல்யாணம் பண்ணிக்கல? அவர் அங்கீகாரம் வாங்கிட்டாருன்னா கல்யாணம் பண்ணிப்பார். அதையாவது பண்ணித்தோலையா? இந்த விடுதலை சிறுத்தைகள் பெற்ற அங்கீகாரத்தால் என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னாவது நம்ம வந்து ஒரு பிரச்சனை தீர்ந்துறா நமக்கு அப்படின்னாவது விட்டு போயிடலாம். இல்லை, அங்கீகாரம்னா எப்படி கேட்குறீங்க? நாம் தமிழர் மாதிரி தனித்து நின்று 8% வாங்கிட்டு வரணுன்றீங்களா? சார் எப்படியோ சார், நாங்கள் என்ன 4% இருப்போமா? நீ என்ன தனியாக நின்று பிடுங்க போகிற? அதான் அந்த மனுஷன் தான் 37 லட்சத்தை பிடிங்கி வச்சிருக்காரு. அவரை பார்த்தா தான் எல்லாம் பிடிங்கின்னு வர்றான். இந்த மனுஷன் வாயில் நிற்கக்கூடாதுறான்னு. அப்படி இருக்கிற போது அவரை பற்றி நீ என்ன பிடுங்க போகிற? சரி, நீ என்ன பிடுங்கிட்ட அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்றா நின்று நீ என்னப்பா பிடுங்கிட்ட? பீச்சர் தானப்பா குடிச்சவன் தானப்பா அக்யூஸ்டானா? இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? நாங்கள் வந்துங்க போன தடவை எங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாருங்க, ஒரு சின்னத்தில் அவரே கொடுத்து உதயசூரன் நிற்க சொல்லிட்டாருங்க. இப்போங்க எஜமா 2 சீட்டு கொடுத்து 2த்துலேயும் உங்கள் சின்னத்திலே நில்லுங்கண்ணா இருப்பார். என் தெய்வமே, நீதான் தெய்வமே. இதான் அங்கீகாரம்? ஒன்று இப்போ இல்லை, இவங்கெல்லாம் கவுன்சிலர் ஆகிடுவாங்க, எம்எல்ஏ ஆகிடுவாங்களா? இப்போ என்ன அதுங்க? நல்ல கண்ணு கொடுத்தா ஒன்றும் கவுன்சிலர் ஆகலை, எம்எல்ஏ ஆகலை. என்ன பண்ணலாம்? கவுன்சிலர் ஒன்று எம்எல்ஏ ஆகலை, சட்டமன்றத்துக்கு போகல, போனவங்களாம் யோக்கியன். நல்ல கண்ணு மட்டும்தான் அவர் ஒரு மாதிரியானவர். அதால் தான்ப்பா அவர் ஜெயிக்க வைக்கல. சொல்லலாமா? சொல்லுங்க. அதால் உன் அங்கீகாரத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டுமே சாதனை இல்லைன்ற நான். சாதனை இந்த மக்களுக்கான வேதனைகளிலிருந்து மீள்வது தான் சாதனை. நீ வெறும் புலம்பல் தான். திருமாவளவனுக்கு நானும் அந்த பேச்சை கேட்டேன். திருமாவளவனுக்கான அரசியல் எதுவுமே இல்லை. இல்லை, எல்லாமே புலம்பல்ன்றீங்களே. அவர் ஒரு முக்கியமான கருத்தையும் சொல்றாரு. எங்களுக்கு பெட்டி பெட்டியாக பணங்கள் வேண்டாம், சகிப்புத்தன்மை தான் வேண்டும், அவமானங்களை பொறுத்து கொள்ளுங்கள். ஏன் பொறுத்துக்கணும் அவமானத்தை? அவமானத்தை ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? நீ என்ன வேணாலும் அவமானம் பண்ணுவேன், நாங்கள் என்ன ஒன்று அடிமையா? இதுக்கு தான் சொன்னார் அம்பேத்கர், அடிமைன்னு சொல்லி புரியவை. அவன் ஏன் அடிமையானான் என்று அவனை தன் விடுதலை தேடிக்கொள்வான். எதுக்கு நான் அவமானம் பண்ணணும்? எதுக்கு நான் வந்து அசிங்கப்படணும்? சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம்னு அம்பேத்கர் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை எழுதியிருக்காரு. என்ன புடுங்கிறதுக்கு நான் வந்து அவமானத்தை வந்து சகிச்சுக்கின்னு போனோம்? அவமானத்தை எதிர்த்து நீ வெகுண்டேன்னு சொல்லு. முன்ன சொன்னல அடங்குமுறை அத்துமீறுன்னு, அதையாவது திருப்பி சொல்ல. நீ அடங்குமுறை அத்துமீறுன்னா, என்ன இங்கேயே உட்காந்து இங்கேயே தின்னுன்னு இங்கேயே என்ன அடங்குமுறை அத்துமீறுன்ற அப்படின்னு எஜமானர் கேட்டுருவார். அவமானத்தை தாங்கிங்க. என்ன அவமானம்னா, ஓட்டு கேட்க போனோம்னா நம்ம சின்னத்தை நம்ம கூடிய அவன் பீச்சு கடாசுவான். அந்த அவமானத்தை தாங்கிக்க வந்து அவருக்கு ஒரு மகாராஜா சேரை போட்டு என்னை ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைப்பார். அந்த அவமானத்தை நீ தாங்கிக்கோ. இடுப்பு வரை என்னை குடிய வைப்பார்கள், அதையும் நீ தாங்கிக்கோ. நீங்கள் அவமானங்கள் இல்லாமல் வெகுண்டெழுங்கன்றீங்க. அவர் அவமானங்களை தாங்கினால்தான் வெகுமானம் கிடைக்கின்ற மாதிரி தானே சொல்கிறேன். என்ன வெகுமானம்? இந்த 2 + ஒரு 6 காரை துப்பி வயிற்று நிறைய சோறு போட்டு அனுப்புவாங்க. அப்படியா? அவமானப்படுத்துறதுக்கு காரை துப்பிட்டு சரா டே போ அந்த பக்கம் சுற்றினுவா பின்னாடி காலம் எல்லாம் ஐயாலாம் சாப்பிட்டாங்க. அது என்னங்குதுன்னு பார்த்து வயசு போடுறியா அவனுக்கு? ஓகேவா? அவமானத்தை தாங்கி கொண்டு எஜமானர் விட்டு வெகுமானமான சோரை வாங்கி கொண்டோம். நீங்கள் ஒருத்தர் தானே பேசுறீங்க. நீங்கள் ஒருத்தர் தானே பேசுறீங்க. சரி, என்னப்போ அதுக்கு எத்தனை பேர் எதிர்த்தது? அது திருமாவளவன் பேசும் கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாங்க, யாரும் ஒருத்தர் கூட எதிர்த்து கேள்வி கேட்கலையே. சரி, எல்லாரும் அண்ணன் முன்ன கையேந்தி நின்னா பின்னாடி கையேந்தி நிற்கிறவங்க. அவங்க நிற்கிறாங்க, நான் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வேற என்ன? உங்களுக்கெல்லாம் வந்துங்க குனிந்தே நடந்து பழக்கப்பட்ட ஊரில் ஒருத்தர் கொஞ்சம் சிகப்பாக வந்து கேட்கலையே என்ன நீ அப்படின்னு கேட்குறல்ல, நான் எங்களை பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரி இந்த சமூகத்துக்கு ஆகாத மாதிரி தான் தோணும். நாங்களும் ஐயா சாமி அம்மா சாமி அப்படின்னா நல்லா தரோம். அதாவது அதில் அவர் சொல்கிறார், ஏதோ பேரை மாற்றினா ஊரை மாற்றினா பித்தளை மாற்றி வேலைலாம் செஞ்சேன்னு. ஒரு கிராமத்தில் பொதுவாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இப்பயும் சில இடங்கள் இருக்குது. சிலரை பார்த்தோம்னா ஐயா சாமி சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள் ஐயா சாமி அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கும்.
அப்படி ஊரில் சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையர், ஏய் என்னைய வந்து ஐயாசாமி ஐயாசாமின்னு கூப்பிட வைக்கிறீங்களா? இருங்கடா, என் பிள்ளைக்கு ஐயாசாமின்னு பேர் வைக்கிறேன், நீ என்னன்னு கூப்பிடுவப்போ? ஐயாசாமி தானே கூப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு தந்தை தான் அடக்கப்பட்டதுலேருந்து ஒரு பேரை வைக்கிறார். அந்த ஐயாசாமி பேரை இருந்தாலும் மாத்துறாருங்க இவரு, எங்க அண்ணன் மாற்றி வேற ஒரு பேரை வைக்கிறாரு. அதை கூட சொன்னார். அதே அந்த பேரையும் சொன்ன திருமாறன் பேர் வைக்கிறாருங்க. ஐயாசாமி என்ற பெயர் ஊர் தெருவில் இருக்கிறவர்கள் இல்லை அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் ஒரு நபரை வாங்க ஐயாசாமின்றது எப்படி இருக்குது, வாங்க திருமாறன்றது எப்படி இருக்குது, புரியுதா அந்த வித்தியாசம்? ஐயாசாமின்னு பேர் வச்சவன் மிகப்பெரிய போராளி. ஐயாசாமி பேரை இன்னொரு பேராக மாத்திரம் அந்த போராளிக்கு நேராக ஒரு வார்த்தையை போட்டுங்க. இதில் பெருமை வேற. சரி, எல்லார் பேரையும் மாத்திரல்ல, ஏன் உன் பேரை மாற்ற, உங்கள் அப்பாவுக்கே பேரை மாத்திர. ராமசாமி என்ற பெயரை, ராமசாமி நம்ம ராமசாமி பேர் மாதிரி தானே இருக்குது, நல்லது தானே இது. ராமசாமி பெயரை தொல்காப்பியர் என்று மாற்றி விட்டேன், அதான் கோவம். சரி, திருமாவளவன் பேர் எதனா மாற்றி கொண்டிருத்தானே. இப்போ ஊரில் இருக்கிறவன் பேரெல்லாம் மாற்றிடணும், அவனோட ஐடென்டிட்டியை நம்ம அழிச்சிடணும். ஆனால் ஏன் ஐடென்டிட்டி அப்படியே இருக்கும். அப்புறம் அவர் சொல்கிறாரு, சங்கர மடத்திலேருந்து எல்லாம் பணம் கொடுத்து, அது 30 வருஷ கதையை சொல்கிறாரு. 30 வருஷமாக பணம் வாங்கியிருந்தோம்னா நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போமே. நானா வாங்க மாட்டேன், நான் சொல்கிறேன், ஏய் அப்பா, ஏய் யாரா அது, ஏய் கொடுங்கப்பா கொடுங்கப்பான்னு தான் நான் ஒவ்வொரு இடத்தையும் சொல்கிறேன். நான் ஒன்றும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆள் நான் இல்லை. கொடுக்க மாட்டேறானுல்ல. இவர் சொல்கிறாரு காசு கொடுத்து. நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், மறைந்த ஜெயேந்திர சரஸ்வதி சாமி, அதான் ஜெயேந்திரா, நமக்கெல்லாம் சங்கராச்சாரியா இருந்தால் தானே தெரியும். ஆமாம், அந்த ஜெயேந்திரர், அவர் போய் விஜயேந்திரர், அதெல்லாம் நமக்கு இப்போ இருக்கிறது கூட யாரும் நமக்கு தெரில. இதை 3 நாளைக்கு முன்னாடி கூட யாரோ ஒரு சாமியார் வந்தாராம். நமக்கு 19 அவர் வந்து சங்கரமட சாமி, அவ்வளோதான். அப்போ அந்த பெரியவர் ஒரு அறிக்கை விட்டார், என்னுடைய அழைப்பின் பெயரில் கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் என்னை சங்கரமடத்தில் சந்தித்து ஆசி வாங்கி கொண்டு போனார்கள். எங்க போயா? சங்கரமடத்தில். நான் அமெரிக்காவில் மோடி அவர்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சியில் பார்வையாளராக பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்னு மோடி அவர்களை மீட் பண்ணிட்டு நீ சொன்னல, அந்த ஊருக்குலாம் இல்லை. இதில் நேரடியாக சங்கராச்சாரியர் சொன்னார், என்னோட அழைப்பின் பேரில் இவங்க 2 பேரும் வந்து என்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்கி கொண்டு போனார்கள் அப்படின்ட்டார் பத்திரிகை ப்ரெஸ் மீட்டில். கிருஷ்ணசாமி சொல்லிட்டார், ஆமாம் நான் போனேன், சங்கரமடம் போனேன். இன்னைய வரை போனியா போலியா சொல், பார்த்துருவோம் போ. இது வரைக்கும் சொல்லலை, இந்த இன்டர்வியூ பார்த்துட்டாவது சொல்ல. நான் பார்க்கறது தப்பு ரைட்டுன்னு கூட நான் சொல்லப்பா சாமி, நீ போனியா போலியா, ஆசீர்வாதம் வாங்கினியா வாங்கலையா, அதுவும் சங்கரமடத்தில் இல்லைன்னு சொல்லு. இலகணேசனும் இவரும் ஒரு தடவை திருச்சியில் சந்திக்கிறாங்க. இலகணேசன் பட்டுன்னு போட்டு வச்சிட்டாரு, நானும் திருமாவளவனும் சந்திச்சு பேசணும். நான் சொல்ல வேண்டியதானே. ஆமாம், அவர் சமூகத்தின் பிரதிநிதியாக பேசினார், நான் என் சமூகத்தின் பிரதிநிதியாக பேசினேன். இல்லை இந்த தமிழன் மாவு அரைக்கிறீங்கள, இட்லி நல்லா வரும், தோசை நல்லா வரும் எங்கள் மாவுன்னு, அந்த மாதிரி தமிழன் மாவு நான் பேசினேன் அப்படி சொல்லு. இன்னும் இருக்கு உண்டா? இப்பெல்லாம் அப்படி இப்படி மேக்கப் ஒன்று பேசுகிறான். சரி, என்னப்போ மேக்கப் என்ன சொல்லு நான் மேக்கப் செட் நீ வாங்கி கொடுக்குறேன். இல்லை, அது குறிப்பிட்டு உங்களை சொன்ன மாதிரி இருக்கேன், நம்ம ஜாதியிலேயே பிறந்துட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நமக்கு எதிராகவே பேசுகிறார்கள். பறையர் சாதி சொல்லு, உன்னை நாங்கள் ஏற்றுக்கல எங்கள் ஜாதியில். இப்போ ஏகப்பட்ட இப்போலாம் வந்து பயங்கரமாக வந்துச்சு. நான் பல இடங்களில் வந்து இல்லை எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான், அவர் பறையருங்க, சத்தியமாக அவர் பறையருங்க அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் இல்லைங்க, அவரோட செய்கை போக்கு எல்லாம் பார்த்தோம்னா அவர் வந்து ஏதோ தெலுங்கு வாடை வீசுதுங்க. அவருக்குமா? ஆமாம், திம்மவாளுங்க அவர் பேரெல்லாம் எங்கிற சண்டை போட்டவெல்லாம் இருக்கிறான். ஆனால் இப்போ பார்க்குற போது ஒரு காலம் அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு எழத்தான் செய்கிறது. என்ன பண்ணுறது? என்னவோ நான் சொல்கிறேன் சார், திருமாவளவன் அவர்கள் என்னத்தையும் ஒரு இயக்கத்தை கட்டி
இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நம்ம அதை வரவேற்கணும். சரி, உலகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அரசை எதிர்த்து களமாடிய போராளிகளில் சிறைக்கு போகாத ஒரு போராளியை உலக அளவில் காட்டு. அரச பயங்கரவாதத்தால் இல்லை இப்படி கூட வேணாம், போலீஸ் கவர்மெண்ட் பிடிச்சி ஜெயிலில் போடாத ஒரே ஒரு ஆளை சொல்லு. மருத்துவர் குண்டா சந்துக்கார் தெரியுமா? அவர் பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்திருக்காரு. அது மாதிரி பல பேரும் சொல்லலாம். ஏதா நீ சொல்லமா? போனதே இல்லையா சார்? போனதே இல்லையா? சொல்லட்டுமே நான் எதுக்கு போனேன்னு. யோ, நீ ஒரு குண்டான திட்டு கூட நீ ஜெயிலுக்கு போய்க்கிற, அது சொல் முதல்ல. இப்போ நம்ம இப்படி சொன்ன உடனே இவன் ரவுடி பையன், இவன் பொறுக்கி பையன், இவன் பல தடவை ஜெயிலுக்கு போவான், ஏன் என் தலைவர் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு கீழே வந்து நம்ம வாசகர்கள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அடிமை விடுதலை சிறுத்தை தம்பிகள் இருக்கிற ஒரு சிலர் போடுவாங்க, இவன் பெரிய ரவுடி அப்படி இப்படின்னு. சரி, எதெல்லாம் இருக்கட்டும்பா. இப்போ சக்திஹாசன் ஜெயிலுக்கு போய்கிறாருப்பா. மும்பையில் எத்தனை கேஸ் இருக்கு? எத்தனை நாள் நீ ஜெயிலுக்கு போய்கிற சொல்லு பார்ப்போம். கணக்கு இல்லாமல் இருக்குதோ? கணக்கு எதுவும் இல்லாமல் இருக்குது. இருந்தால் தானே நோட்டில் கணக்கு எழுதுறதுக்கு. நான் இன்னொரு படிக்கு நான் ரொம்ப நாளாக பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நேற்று நான் பார்த்தவொடனே அவ்வளவு கடுப்பு. என்ன சொல்கிறாரு? சரி, பொதுவாக இந்த கண்டக்டர் டிரைவரில் அவங்க வந்து கார்பரேஷன் தான். அவங்க தே ஆர் நாட் டைரக்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க கூடங்க ஆஃபீஸில் ஒரு பேர் இருக்கும். காவல்துறையில் நீ அதிகாரி, உன்னுடைய காவல்துறை உன்னுடைய பெயர் திருமாவளவன், மேடையில் உன்னுடைய பெயர் திருமாவளவன். நேற்று சொல்கிறாரு, எனக்கு மதுரைன்னா எதுன்னே தெரியாது, என்னை போலீஸ் கூட்டு போய் வாயில் துப்பாக்கி வச்சாங்க. ஏன் போலீஸ் வச்சுது? என்னது இது? நீங்கள் வெடிகுண்டா மாறணும், துப்பாக்கி வாங்கணும், வெடிக்கணும், இலங்கைக்கு போகணும், 10 கேஸ் வாங்கணும், வெடிகுண்டை இப்படி தயாரிக்கணும், அப்படி வீசணும், இப்படி பதுங்கணும், இப்படி பாயணும்லாம் ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிற போது காவல்துறை எப்படி உன்னை அலோவ் பண்ணிச்சு? அதனால தான் நான் சொல்கிறேன், காவல்துறை தான் உன்னை பேச வச்சது. நான்லாம் அப்படி பேசிட முடியுமா சொல்லுங்க? வெடிகுண்டு கிடங்காய் மாறு, துப்பாக்கி பயிற்சி எடுக்க வேண்டும், நான் பேச முடியுமா? பேசினா என்ன ஆகும்? எதையெல்லாம் அரங்கத்தில் பேச வேண்டுமோ அதை வெளியிலே பேச வச்சது யார்? உன்னை பேச வச்சது யாரு சொல்லு? விடுதலை சிறுத்தைகளில் எனதருமை தம்பிகள், அண்ணன்கள், அக்காக்கள், அம்மாக்கள் சிறைக்கு போகிறாங்க, குண்டாஸ் வாங்குறாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படியே வெளியில் வர உடனே பிடிச்சி திரும்பி தேசிய பாதுகாப்பு சட்டம். எண்ணற்ற படித்த இளைஞர்கள் வந்து குண்டாஸில் போகிறாங்க, கேஸில் போகிறாங்க. வந்து என்ஓசி கிடைக்காது, படித்தா அப்புறம் வேலைக்கு போகிறதுன்னு நோக்கமாக இருக்கணும். அதெல்லாம் முடியாது. எப்படி அது தொடர்ந்து இந்த மாதிரியான அடக்குமுறைகள் விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள் மீதே ஏவப்பட்டன, எங்கள் அண்ணன் மீது ஒன்றுமே ஆகலை. எப்படி இது? அதனால தான் சொல்கிறேன், நீ போலீஸ், நீ உளவாளி. இந்த சமூகத்தில் எல்லா மாநிலங்களிலும் ஆயுத போராட்டம் இருக்குது. இதை அரசு ஸ்மெல் பண்ணுது, நிறுவனங்கள், உளவு நிறுவனங்கள் ஸ்மெல் பண்ணுது. அப்போது தமிழ்நாடு முழுக்க நான் சென்னையில் நிற்கிறேன். நான் கோட்டையில் நின்று என் கையை இப்படி நீட்டினேன்னா என் கையை பற்றி கொண்டு கன்னியாகுமரி வரை என் ரத்த சொந்தம் நிற்கும், பறையர்கள் நிற்பாங்க. வேறு எந்த சமூகத்துக்கும் அத்தகைய வாய்ப்பு தமிழகத்தில் இல்லை. ஒரு பேட்சாக இருப்பாங்க. ஆனால் பறையன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே போனாலும் ஒரு காலனி எங்கள் ஆட்கள் இருப்பான். அப்போது இந்த சமூகத்திலேருந்து இப்போ இந்த பசங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா, வெளியே வந்துட்டாங்கன்னா, இவனுக்கு எல்லா இடத்துலையும் ஷெல்டர் கிடச்சிடும். முதல்ல இந்த விடுதலை போராட்டங்களில் அடிப்படை ஷெல்டர் தான். அவன் போய் எங்கன்னா ஒருத்தர் தங்கணும், அவனை காட்டி கொடுக்குறாரு, போனால் சோறு போடணும், அவனுக்கு வேண்டியதை பஸ் வேறு ஏதோ ஒன்று செய்யணும்ல. அப்போது எந்த ஊருக்கு போனாலும் சரி, யார் அட்ரஸ் ஏங்க இந்த உங்கள் காலனி இங்கே இருக்குது, நம்ம அதை இப்படி போப்பாதான் காலனி இருப்பான், நானும் உங்கள் தாங்க. அப்போது இந்த சிந்தனை பறையர் இளைஞர்கிட்ட வந்துட்டோம்னா இது வந்து சிக்கலாக போயிடும். ஏன்னா இந்தியாவின் மிக அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அது தமிழ்நாடு சூடு சொன்ன இல்லாமல் இருக்குது அப்படின்னு பலர் சொல்லுவாங்க, நம்ம அதை சொல்லுவானே. அப்போது இங்கே இந்தியாவின் சொர்க்கமாக தமிழ்நாடு இருக்கிறது. இங்கே சின்ன அசைவு கூட இல்லை, யார் வேணாலும் வரலாம், கழுத்தில் போட்டு மிதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வீட்டில் போதுன்னு இது என் வீடுன்னு கூட சொல்லலாம், தப்பிச்சுப்படி மூச்சு காட்ட மாட்டான் அப்படின்னு இருக்கிற போது இந்த சிந்தனை இந்த பறையர் மதியில் வந்துட்டா இதை வந்து கையாள்வது, இதை பிடிப்பது சிரமம்னு இதிலிருந்தே ஒரு ஆளை வச்சு பேச வைக்கிறோம். ஆயுத அரசியலில் அப்படி பெருசாக கத்தி போட்டு அப்படியே ரத்தம் சொட்டம் இப்போ எழுத முடியுமா? அந்த மாதிரி
இப்போ நான் புரட்சி தமிழகம், நான் பறையர் போயிடுவேன். ம் நான் ஒரு தலையை போட்டு அந்த தலையிலேருந்து அப்படியே ரத்தம் சொட்டுது. ஒரு பெருசாக ஒரு வீச்சரவலை போட்டு அப்படியே அந்த மோனையிலேருந்து ரத்தம் சொட்டுற மாதிரி ம் நல்லா பொண்ணு என்ன எப்படி ஒன்று நல்லா பண்ணுச்சு. ம் அப்போது இந்த இளைஞர்களை மூளை செலவு செய்து இந்த மாதிரி ஆயுத போராட்டம் தான் இது அது இதுன்னு சொல்லி இல்லை ஆயுதம் மட்டும் போவாட்டாங்க மறுப்போம் அது இதுன்னு சொல்லி அந்த சிந்தனைங்கிறவொன்னு அப்படியே வெளியே கொண்டாடும். அந்த காலத்தில் மேடைகளில் வந்து விடுதலை சிறுத்தை மேடைகளில் எங்கள் அண்ணன் பேசுகிற போது நாங்களே ஒரு 100 ரூபாயை மாற்றி வச்சிங்கன்னு கீழே ஆளுக்கிட்ட 10 ரூபா கொடுத்து அப்போல்லாம் எங்கள் கூட இருந்தாலும் கோயம்பேடுலேருந்து தான் தோழர்கள் வருவாங்க. ஆரம்பத்தில் அவங்க தான் இருந்தாங்க. அப்போது இப்போ அரவிந்த் கோயம்பேடில் இருக்கிற வச்சுக்க அரவிந்த்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து அரவிந்த் அரவிந்த் மேலே போய் துப்பாக்கி வாங்க 10 ரூபாய் அப்படின்னு மைக்கில் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவர் கேமராமேன் தம்பிக்கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்து AK-47 வாங்க 20 ரூபாய் அண்ணனுக்கு அன்பளிப்பு, வெடிகுண்டு வாங்க அன்பளிப்பு, வெடிகுண்டை ஏற்றி கொண்டு போவதற்கு வண்டி சத்தம் அதுக்கு 50 ரூபா இப்படி கொடுத்து ஏற்றுவோம். ஆக்சுவலாக இது எதுக்காக ஏற்று விட்டாங்கன்னா அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருது, நாங்கள் ஒரு 10 பேர் செட்டப் பண்ணி ஏற்றுறோம்ல. இப்போ இதே ஆயுத சிந்தனையில் சே நாம் வந்து இந்த ஜனநாயகம் வந்து நமக்கு சரியில்லை, இத்தனை ஆண்டுகளாயும் அடிமையாகவே இருக்கிறான், அடக்கிறவனாகவே இருக்கிறான், அடிமைத்தனம் இந்த நாட்டில் ஒழியல, அப்புறம் என்ன ஜனநாயகம்? இதுக்கு எதிராக மற்ற ஊர்களில் பண்ணுற மாதிரி நாமளும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆயுத சிந்தனையில் இருப்பான்ல, அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவான், அவன் பையிலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பான். வடமாப்பில் ஒன்றை தாண்டா நாங்கள் பார்த்து வலையை போட்டு இருந்தோம். ஏன்னா போலீஸுக்கும் தெரியும் இந்த 10 பேர் யாருன்னு. ஏன்னா நாங்களாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் மாதிரி, ரெகுலர் ஆளுங்கப்பா, அவங்க ஆளுங்கப்பா, அது அவங்களே வைப்பாங்க அவங்களே எடுப்பாங்கன்ற மாதிரி அவங்க ஆளுங்க. புதுசாக ஒருத்தன் சிறப்பாக ஒரு சட்டை போட்டுன்னு ஒரு மாதிரியே சைஸாக வந்து யாருனால இதை முருகங்கிறங்க யார் அவன் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணால் ஓ மாப்பிள்ளை இந்த சிந்தனையில் உள்ளவரோ அப்படின்னு நாடு முழுக்க ஒரு கணக்கெடுப்பு வேலையை எடுத்து கொடுத்தது தான் அது செஞ்ச ரிசல்ட்டு. அப்போ இதெல்லாம் முடிஞ்சது. ஒன் ஃபைன் மார்னிங் இப்போ போதும் சரியாயிடுச்சு. ஏன்னா இப்போது வாள் கை மாறும்போது வாழ்க்கை கை மாறும். நாங்கள் பெரிய கத்தியை போட்டு அந்த சைடு இருக்கிற கத்தி இந்த பக்கம் வந்தால் 4 குத்து குத்துனோம்னா எல்லாம் சமமாகிடும். அதுக்கு அர்த்தம் அதானே. தேர்தலுக்கு வந்தவுடனே வாக்குரிமை வாள் எடுப்போம், வாழ் உரிமையை மாற்றி அமைப்போம். அதற்கு முன்னாடி அப்போல்லாம் அந்த பாக்ஸில் ஓட்டு போடுவோம்ல, சின்ன சின்ன ஸ்லிப் வச்சு எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, உங்களில் ஒன்றும் யோகியம் இல்லை, பாராளுமன்றம் பன்றிகளின் கூடாரம், சட்டமன்றம் ஒரு சாக்கடை. ஏன்னா நாம் உண்மையிலே ஒரு ஆயுத புரட்சியை பண்ண போகிறோம்னு இந்த இளைஞர்கள் நம்ப வைக்கணும்ல. தேர்தலுக்கு முன்னாடி துண்டு சீட்டு அடிச்சு எல்லாம் ஊருக்கெல்லாம் அனுப்புவார். அந்த ஓட்டு போடுற பொட்டி கூட அதை சேர்த்து போட்டணும். யாரும் அங்கே செக் பண்ண போகுது இல்லை, சின்ன சீட்டு தானே, ஓட்டு சீட்டு வச்சு போட்டோடனே இந்த மாதிரி புரட்சிகர இயக்கங்களில் இல்லை நக்சலைட்டுகளில் இல்லை மாவோயிஸ்டுகளின் வாசகங்கள் என்னென்ன பொட்டியில் இருந்தது அப்படின்னு பேப்பரில் செய்தி வந்தால் நம்புறான்ல. உண்மையே அண்ணன் உண்மையிலே இதுக்கு எதிரான வர்றான், பாராளுமன்றத்தை வந்து தகர்த்தெறி வர்றான் அப்படி இப்படி இவன் நம்புறான்ல, இதால் தானே. அதுக்கப்புறம் எப்போ போதுன சாமி வாங்கடா ஓட்டு பொறுப்போம், நம்ம ஐயா மூப்பனார் சொல்லிட்டாரா அப்படின்னு ஓட்டுக்கு வந்துட்டோம். இதோட ரிசல்ட் இப்போ ஒரு பேட்ச் அது இயல்பாக ஒரு மாநிலத்தில் இருக்கிற இந்த மாதிரியான அமைப்புகள் ஆள் பிடிக்க தானே பார்ப்பாங்க. அந்த நினைப்பை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் அண்ணன் திருமாவளவன். இது நான் வந்து பொறாமையில சொல்லலை, இந்த அண்ணனை உருவாக்கியவர்கள் இன்னைக்கு சாட்சியாக இருக்காங்க. நான் அவங்க பேரெல்லாம் வெளியே சொல்லுவேன், சொன்னால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடும். ஏன்னா அவங்க அண்ணன் கூட இருக்கிறாங்க, இன்னமும் அண்ணனை போராளி 5ஆம் கட்ட ஈழ போகிற அண்ணன் தான் நடத்த போகிறாரு. எல்லாத்தையும் பதுக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து விடுதலை புலிகள் கிரீஸ் வாங்கினாங்க. அப்போ யாருக்குமே தெரியல ஏன் இவ்வளோ கிரீஸ் வாங்குறாங்க, அண்ணன் மேதகு அவர்கள் ஏன் அவள் வாங்குறாரு அப்படின்னோடனே யாருக்கும் தெரியல. அவள் லோடாக கிரீஸ் வாங்கினாங்களாம். அப்புறம் IPKF வந்துடல, அப்போ தான் தெரிஞ்சுதான் எல்லா ஆயுதங்கள் மேலேயும் கிரீஸ் போட்டு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தண்ணியில் இறக்கிட்டாராம். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு எதிராக இது திரும்பவும் நாம் பழைய பாதைக்கு வர வேண்டியிருக்கும். அப்போ நாம் வந்து அங்கங்கே அலைய முடியாது அப்படின்னு. அதால் அந்த மாதிரி என் தலைமை வேற பாணி. என்னன்னா இன்னைக்கு வந்து அவர் என்னென்னவோ பேசுகிறாரு, அவங்க திட்டாதீங்க, அவங்க சொன்னால் வயிறு நிரம்பும் அப்படி இப்படின்னு. எந்த சொந்த சமூகமும்
வந்து பறையர்னு யாராவது சொல்லி சேரிக்குள்ளே வந்தால் செருப்பால் அடித்து விரட்டுங்களா அந்த நாய்களை அப்படின்னு சொல்லுவார். மேலே உள்ள நான் அஞ்சலி செலுத்த போனேன். என் டைமை நீ எடுத்துக்கின்னு அப்போ பேசுகிறேன், அவனை மூர்த்தி உள்ளே விடாதீங்க, பறையன்னு சொல்லி வர அவனை செருப்பால் அடித்து விரட்டுங்க அப்படின்னு 10-50 பேரை வந்து குடிக்க வச்சு கோஷப்பட வைக்கிறேன். மூர்த்தியை வந்து மேலே உள்ள அஞ்சலி செலுத்த விடக்கூடாதுன்னு. என்னை போலீஸ் கூப்பிட்டு மூவ் பண்ணுறாங்கன்னு உடனே இன்னும் கொஞ்சம் சரக்கு ஊற்றி வாட்டர் டேங்க் மேலே ஏற்றி விட்டு மூர்த்தியை உள்ள போலீஸ் கூப்பிட்டு வந்தால் அஞ்சலி செலுத்த மேலேருந்து குச்சிருவேன் சொல்ல வச்சுட்டு அதில் அவருக்கு வெற்றி. மேலே உலகில் மூர்த்தி வருவது தடைப்பட்டது. உடனே ஒரு 4 பேரை வச்சு மூர்த்தி யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் எப்படி எங்கள் ஊருக்கு வரலாம், இவனுங்களா பேச அந்த ஊர் ஆளுங்களை வச்சு நீ பேசன்னு கூட வச்சு சூப்பர், மூர்த்தி யாருன்னு தெரியும் நான், நீ செத்தா நான் அழுகுறேன்ல, அதுதான் சொந்தம். என்ன எனக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது தான் சொந்தமா? அந்த மாதிரிலாம் வேலை பண்ணார் சார். அவருக்கு வந்து இன்றைக்கு பறையர்கள் அமைப்பாவது அவருக்கு ஒரு அச்சத்தை மூட்டி இருக்கிறது. இந்த தலித்து கிழித்து இந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாத, நாங்கள் வந்து பறையர்கள், எங்கள் விடுதலை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து எங்களுக்கும் எவனும் அடிமை இல்லை, நாங்களும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்று இன்றைக்குத்தான் இந்த பறையர் சமூக இளைஞர்கள். நீங்கள் இப்போ என்னோட நீங்கள் இந்த சமுதாயத்தின் பேரை நிறைய முறை சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த பெயரை அந்த உச்சரிப்பை உச்சரிக்கிறதுக்கே ஒரு புது வார்த்தையை தலித்துன்ற வார்த்தையை கொண்டு வந்தாலும் முக்கிய பங்கு இவருக்கு இருக்கும் போலயே. தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது, உத்தரவே போட்டிருக்காங்க. இவர் தலித்துங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்படி பேசுவாங்க. தலித்துன்னா புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், பிதுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், ஒன்றும் இல்லாதவன், உதிரி, புறம்போக்கு அப்படி வச்சுக்குப்போம். நீ எம்பி தானே, சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவர், ஐயா நான் தலித் ஐயா, என்னை பிதிக்கிட்டாயா, என்னை ஒதுக்கிட்டாயா, என்னை நசுக்கிட்டாயா, என்னை அமுக்கிட்டாயா அப்படின்னு எங்கேயோ ஒரு மொழியில் சொல்கிறாருன்னு கூட ஒரு அர்த்தம் வச்சுங்க. 2-3 தடவை எம்பியாக இருந்தவன் உன்னை யார் பிதிக்கிறது, உன்னை யார் நசுக்கிறது கேட்கணுமா இல்லையா? நீ எம்பியான பிறகு நீ தலித்தா, அப்போ என்ன பிடுங்கிறதுக்கு அந்த எம்பி? அதால் இது வந்து ஒரு ஏமாற்று அரசியல். எங்கள் அண்ணன் கண்டி சரியாக இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னொரு இயக்கம் தமிழகத்தில் தேவைப்பட்டிருக்காது. 13% ஓட்டுக்கள் இவர்கள் போட்டிருக்காங்க, நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாருல்ல, என்னுடைய 13% ஓட்டுக்கான பங்கு எங்கள் கூட இந்த நாட்டில் அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருந்தாருன்னா நாங்கள் எல்லாம் அண்ணன் முன்னாடி இருக்கோம். எனக்குரிய பங்கை நான் வாங்கணும்ல. எங்கள் பங்கு? ஏன்னா மருத்துவர் இருக்கார், அன்புமணி இருக்கார், ஜிகே மணி இருக்கார், பாலு எதுனா ஒன்றா பொசுக்குன்னு கேஸை போட்டுருவார். இந்த மாதிரி பெருந்தகைகள் இருப்பதால் அந்த சமூகத்துக்கு அரசு பயப்படுது. இதிலெல்லாம் அக்குத்தொக்கா இருக்கிறதால பார்த்துக்கலாம் விடு. அவனே தான் சொல்கிறான், நான் தான் நோஞ்சான், நான் நலிஞ்சிருக்கேன், என்னை பிதிக்கிட்டாங்க, என்னை நசுக்கிட்டாங்க, என்னை ஊதிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான்ல, அவன் தான் நடுவு வந்து கேட்கல, என்னத்துக்கு அவனுக்கு கூட்டு நாட்டாமல் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. ஓகே சார், பேசினாலே ஒரு முக்கியமான பேச்சை கவனிச்சிருப்பீங்க. அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது, பாஜக அதிமுக மேல ஏறி சவாரி செய்யுதுன்னு அதிமுக பற்றி கவலைப்படுறாரு இவர். சரி, திமுகவுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? நீங்கள் ஒரு அதிமுக கார போய் ஏம்பா உங்கள் அரசியல் என்னவா, இந்த குடும்ப ஆட்சிக்கு பார்த்தீங்களா திமுக, அப்படியே அந்த சூரியனை பிச்சு கொட்ட சொன்னுங்க, விடக்கூடாதுங்க, அதை முடைக்கணுங்க. திமுகவில் போய் நீ அதிமுக அரசியலை பற்றி என்ன நினைக்கிறேன், அந்த 2 இலக்குதுல அந்த இலையை பிச்சு கொட்ட சொன்னாங்க, இதுதாங்க இவங்க அரசியல். அது அவங்க சண்டை. உனக்கு என்னப்பா, நீ யாரு? 30 தொகுதி கொடுக்குறாங்களாமே பாஜகவுக்கு, அது வைத்தறிச்சலா இருக்கும் ஒரு வேலை, நமக்கு என்ன தர இல்லை. நான் என்ன சொல்றேன், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அப்படின்னு சொல்லு, நீ கவலைப்படு. அப்புறம் என்னப்பா அவங்க குடும்ப சொத்து பிரச்சனை ஆகுது, அப்புறம் குடும்ப உறுப்பினர் கேட்காம யார்ப்பா கேட்பான்னு நம்ம கேட்கலாம். கட்டு விரியனா கண்ணாடி விரியனா, இது எதில் வந்து நல்ல எது, இதில் 2த்துல எது நல்ல பாம்புன்னு சொல்கிறது? 2மே விஷமுள்ள பாம்பு. 234 தொகுதியில் எங்களுக்கு 2-3 சீட்டை கொடுப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா தொகுதியிலும் வேலை செய்யணும், அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு நாங்கள் மட்டும் தான் ஆட்சியில் இருப்பேன்னு சொல்லுவீங்க. இந்த கதைலாம் அங்கே நடக்காது. எங்கள் சொந்தக்காரன் விஜயகாந்தை நாங்கள் முதலமைச்சராக்கிறோம் விடு, 2016. ஆமாம். அப்போலாம் நான் இப்படி கண்ணாசந்தனா பிஜேபி வந்துடும், நான் வாட்ச்மேனு, நான் ஒரு செகண்டு கூட கண்ணு இப்படி அசர மாட்டேன், அதுதான் கப்புன்னு பிஜேபி பூந்துடும், எதமான நல்லா தூங்கட்டும்,
அவர் பங்களாக்காரு, பங்களாவில் இருக்கிறவர் நல்லா தூங்கட்டும், நான் கண்ணு முழிச்சு அசர மாட்டேனேன், இது எப்படி சரியா இருக்கும்? நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவர் சொல்றாரு மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் தான் முக்கிய பங்கு, எனக்கு அதுல பங்கு இருக்குன்னு சொல்றாரு, இதுல பங்கு கேட்கிறாரு. நீ மதசார்பற்ற கூட்டணின்ற உங்க எஜமான நான் சொல்றது, என்கிட்ட 90-95 பேர் இந்துக்கள்ன்றாரு. இந்துக்களுக்கெல்லாம் மதம் இல்லையா? என்ன விளையாடுறீங்க நீங்க? அதாவதுங்க இதுக்கு முன்னாடிலாங்க இவங்க என்ன ஒன்றாலும் உருட்டலாங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாக்கெல்லாம் வந்த பிறகு இது இப்போ கேட்டிங்கல்ல, பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சுல்ல, அதுதான் இவங்களுக்கு சிக்கலை. அதால் என்ன ஒன்றாலும் பழைய கதை என்ன ஒன்றாலும் விட்டுக்கலாம். வந்து அதெல்லாம் நீங்கள் கொண்டுக்காதீங்க, உதாசீனப்படுத்துங்க. நம்ம காரி துப்ப தான் நம்ம, அதாவது இதுக்கு இப்போ அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், அசிங்கத்தை பொறுத்து கொள்ள வேண்டும்னா துப்புனா தொடச்சின்னு போகணுன்றதுக்கு என்ன இதுக்கு என்னங்க வித்தியாசம்? நீ என்ன நாஞ்சில் சம்பத்தா? நீ தென்னாட்டு அம்பேத்கர்ன்றாங்க, உன்னை போய் துப்புனா தொடச்சிக்கணுன்ற? இல்லை அண்ணன் நாஞ்சிலுக்கு அண்ணன், நாஞ்சில் சம்பத்துக்கு அண்ணனா தம்பியா? என்னது இது? திருமாவளவன் வேண்டுமென்றால் துப்புனால் துடைத்து கொண்டு போகலாம். எங்கள் சமூகம்லாம் அப்படி இல்லைங்க, ஒரு காலத்தில் அப்படி இருந்துருக்கும். இப்போ நீ துப்புனா நான் வந்து தொடச்சிட்டு திருப்பி 2 தடவை நான் துப்புவேன். அந்த அளவுக்கு இந்த சமூகம் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது. அதனால் என்னவோ அவர் மாதிரியே நினைக்கிறார் பொழுது எல்லாரையும். இல்லை, அவர் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, டெல்லியில் முக்கியமான ஒரு அதிகாரி என்னை சந்தித்து, வாங்க மோடி சந்திச்சு பேசுங்க, சரி வந்துட்டா உங்களுக்கு எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு, அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம்ல அப்படிங்கிறதுக்கு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டாராமே. 3 தடவை மோடி அவர்களை இவர் சந்தித்தார். இப்போ இல்லை, முன்னாடி இருந்தப்போ போன நானுக்கான ஆதாரங்களுக்கு நான் சொல்லுவேன். நான் இது ஒரு இடத்துல சொல்லினே வந்தேங்க. இதுக்கு தான் அவர் அந்த பதிலே சொன்னார். நான் அமெரிக்காவில் மோடி அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் ஒரு பார்வையாளராக சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னார் தெரியுமா. நான் இந்த 3 தடவை இந்த மாதிரி இவர் மோடியை பார்த்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருன்னு செய்தி இருக்குது, எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரத்தை ஒருத்தனை வச்சுருக்கிறேன், கொடுக்குற மூர்த்தி உங்கள்கிட்ட அப்படி சும்மா லைட்டாக இந்த சின்ன பசங்க இப்படி காட்டி மறைச்சிப்போம்ல, அந்த மாதிரி இப்படி காட்டி மறைச்சினார் இருக்கிறாரு. அப்போ நான் இது ஆமாம் அவர் சொன்ன உண்மையாக தான் இருக்குன்னு நானும் சொல்லிட்டேன். இதை தாங்க முடியாமல் தான் ஆமாம் நான் ஒரு தடவை பார்த்தேன் அப்படின்னு எங்கள் அண்ணா அவர் வாயால் சொன்னார். சரி 3 தடவை பொய்யா கூட இருக்கட்டும், ஒரு தடவை நீ பார்த்துருக்கல. இப்போ அவர் ஒரு இந்திய நாட்டின் பிரதமர், நீ ஒரு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர். எப்படி இது? நான் அந்த அப்படியே லண்டனை சுற்றி பார்த்து அமெரிக்காவை சுற்றி பார்த்துனே போனேங்க. டகான்னு பார்த்தா ஏதோ ஒரு என்னடா நம்பூர்காரு பிரைம் மினிஸ்டர் போட்ட மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேனு கேட்டேன், என்ன தியான? ஐயோ இந்தியாவிலேருந்து மோடி வராராயா? அப்படியா? சரி ஒரு சத்தம் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா உள்ள அப்படின்னு கேட்டு போன மாதிரிலே சொல்கிறாரு. இதில் சாத்தியமா அது? கேப்பில் நெய் வட்டிச்சுன்னா கேட்குறவனுக்கு எங்கே சார் போகும்? அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்னத்தையோ நடந்து முடிந்து போச்சு. அடுத்த தலைமுறை வருகிற போது அதுக்கு வழி ஒன்றும் இல்லை, ஒன்று கட்டப்படக்கூடாதுல்ல. நம்மளால தான் வந்து சரி அப்பா இந்த சமூகத்துக்கான விஷயங்களை கேட்பதற்கு நமக்கு தான் ஆள் இல்லை. இப்போது நேற்று சார் நேற்று இந்த கோலடி இருக்குது, இந்த அது என்ன கோயில் ஒன்று நல்ல ஃபேமஸான கோயில் இருக்குல்ல, கோலடி. பிரச்சனை என்னது, திருவேற்காடு பக்கத்தில் கோலடின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு 18 ஏக்கர் நியரிங் 18 ஏக்கர்ஸில் ஒரு பெரிய விளையாட்டு திடல் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் பறையர் சமூகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-20-30 வருஷமாக பசங்க ஸ்போர்ட்ஸ் அந்த கிரவுண்டில் எல்லாம் விளையாடுறான். எல்லாம் வாலிபால் கோர்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, கிரிக்கெட் இது அது இது எல்லாமே இருக்குது சார். எல்லாம் விளையாடிங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அதில் விளையாடிருக்காங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் ஸ்டேட் பிளேயராக மாறி இருக்காங்க அதில். அது பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது, கோலடி ஏரின்னு பெரிய ஏரி. அது கிட்டத்தட்ட 100-110 ஏக்கர் என்னமோ சொல்கிறாங்க. அது குடி தண்ணீர், அது அந்த குடி தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கெல்லாம் அந்த கோயில் உட்பட எல்லாத்துக்கும் தண்ணி சப்ளை பண்ணுற இடம் சார். நடுவில் ஒரு ரோடு. இங்கே வந்து இந்த பிளே கிரவுண்டில் 1000 கோடி எவ்வளோவா 1000 கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வைக்க போகிறாங்களாம். சரி அங்கே வச்சோம்னா இந்த தண்ணி இந்த கழிவுநீர் இந்த குடிநீரோடு கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவன் வந்து அதை கழுவுறதுக்கும் இதை கழுவுறதுக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வாட்டர் கேன் வாங்கி தான் அலையிறான். இந்த நேரத்தில் சுற்று வட்டார பகுதிகளுக்கே தண்ணீரை சப்ளை பண்ணுகிறேன், அந்த இடத்துல வந்து இங்கே வைக்கணும். ஏன் நான் நினைக்கிறேன், பறையர் சமூக மக்கள் வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிற
அது அரசு பிரமுக அதை வந்து ப்ளே கிரவுண்டாக பயன்படுத்துகிறான். அங்கே தான் வந்து கழிவு நீரை நீ கலக்கணுமா? அங்கே தான் அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வைக்கணுமா? ஏன் வேற எங்கன்னா வச்சா சுத்திகரிப்பாவாதா? அப்போ ஒரு நோக்கம் தெரியுதா? அவர் அதாவது கழிவு நீர் அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல கிராஸ் மேட்டாக ஏதோ வச்சு இங்கிலீஷில் எது சொல்கிறாங்க, அதாவது புல் வளர்த்து பசுமை அந்த இடமா அதை மாற்ற போகிறாங்களாம். பீத்தண்ணியை விட்டு அந்த பயிரை வளர்த்து அந்த பச்சையை வளர்த்து க்ரீன் ஃபீல்டாக அதை மாற்ற போகிறாங்களாம். எவனா கேட்டானா? அதே ஒதுக்குப்புறமா அந்த கோயில் நிலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஏக்கர் இருக்குதான். அப்படியே பின்னாடியே ஆறு. அங்கே எங்கன்னா போய் வையேன். ஏன் நான் இந்த ஸ்மெல்லோடு தான் நான் இருக்கணும், அப்படி தானே? இப்போ பொதுவாக நீங்கள் அந்த இந்த சுத்திகரிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்டாம் வாட்டர் சுத்திகரிப்பு, எந்த நேரமும் நாற்றடிக்காது. எந்த நேரம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10% அடிச்சுக்கினே இருக்கும். அதை ஒன்று திறந்து விடுவாங்களாம். அப்போ வந்து அந்த இடத்துலேயே இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், குழந்தை பசங்க விளையாடுது. நம்ம துணை முதல்வர் சொல்கிறாருல்ல, வந்து தொகுதி தோறும் ஸ்டேடியம் அமைக்கிறாங்க. ஆமாம், மினி ஸ்டேடியம். விளையாடுங்கிற இடத்துல எதுக்கியா போய் போய் நாசர்கிட்ட கேட்டேன், ஏய் அவர் எப்பயும் ஆய் ஊயின்னு வரல, ஏய் என்ன நல்லது செஞ்சாலும் வந்து நின்றுவீங்களே, 1000 கோடி ரூபாய் தெரியுமா? ஏம்மா எங்களுக்கு 5-10 தெரியும், எங்களுக்கு 1000 கோடி தெரியாதுப்பா. 1000 கோடி ரூபாய் போங்க அப்படின்னு வேட்டி விட்றானா. சரி, அதான் நேற்று அவங்க கூப்பிட்டாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நாம் வந்து போய் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், ஏன்னா அவர் தானே விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர்கிட்ட போய் என்ன இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஊர்க்கூட்டம் மாதிரி பெருசாக போட்டு போய் பேசிட்டு வந்தேன்னு வச்சுங்க. இதுதான் எதேச்சியான நிலை, இந்த சமூகத்தோட எதேச்சியான நிலை. இதில் இப்போ நான் சொல்லுறது இப்போ ஒரு 10 பேர் கேட்குதுன்னு வச்சுங்களேன். எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்னார்னா ஒரு 1000 பேருக்கு கேட்கும். ஏன்னா பேசுங்கண்ணே, சமூகத்துக்காக பேசுங்கண்ணே, சமூகத்துக்காக ஏதாவது செய்யுங்கண்ணேன்னு சொல்கிறோம். சும்மா நான் வந்து லாரியில் அந்த பார்த்தேன், லாரியில் வந்தேன், வேனில் வந்தேன், அதில் வந்தேன், இதில் வந்தேன், இது இந்த கதையே சொல்லிட்டு லாரியில் வந்தாரா, காசு புஷ் ஆமாம் புஷ் தான் அடிக்கும், வேறு எதனா மாதிரி அடிக்கும். இன்னமும் இவர் மட்டும் தான் லாரியில் வந்த மாதிரியா, மற்றவன்லாம் ஊர்லேருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் வந்த மாதிரியா, இதெல்லாம் என்னவோ சார். அதால் அவருக்கான அரசியல் எல்லா அரசியலும் முடிஞ்சு போச்சு. என்னத்தையாவது பேசணும்ல சார், கால் ஆட்டிக்கினே இருக்கணும் சார், இல்லைன்னா மாலை போட்டுக்கணும் சார், அதெல்லாம் அவர் கால் ஆட்டினுக்கிறாரு, அவ்வளோதான். இல்லை கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவர் பேசினதில்லை திமுக காரர்கள் இவரை பார்த்து சொன்னாங்களா, அண்ணன் உங்கள் இடத்துல உங்கள் ஏரியாவில் இருந்து மட்டும்தானே கொத்து கொத்தா ஓட்டுக்கெல்லாம் வருது, பாய்க்கெல்லாம் 8, 9, 10ன்னு வருது, இங்கே மட்டும்தான் 80, 90 கொத்து விழுகுதுன்னு எல்லாம் மெய் சிலிர்த்து போனாங்களா? நல்ல புரோக்கர் நீ, நல்ல ஏஜென்ட்ண்ணே, கரெக்டாக வாங்கி கொடுத்துறேண்ணே, மற்ற பயிரெல்லாம் திருட்டு பயிலவனே, ஒன்றும் சரியாக அவருக்கு நீ சூப்பர்ண்ணே, அதான் அர்த்தம். அதுக்கு இது ரெண்டும் பெருசாகுது. சொன்ன வேலையை கரெக்டாக செய்யணுண்ணா, சூப்பர்ண்ணே, உனக்கு புரியுதை வந்து சேரம்ண்ணே, அவ்வளோதான். இப்போ இது விசிக கட்சியிலே பாதி பேர் வந்து 3/4 பேர், அதாவது பொறுப்பாளராக இருக்கிறவர்கள் அரசு அதிகாரத்தை அனுபவித்து கொண்டு எல்லாம் எதுக்கு இவர்கிட்ட தர பைபாஸில் வாங்கினோம், நேரடியாக எஜமானத்தை வாங்கிக்குவோம். சார் நீங்கள் ஒரு 6-7 சீட்டு கொடுத்தீங்கன்னா, ஏப்பா இந்த 4 பேர் நல்லா தானே இருந்தான் போன தடவை, அவனுங்க சீட்டை கொடு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காகவே எல்லாம் பாதி பேர் 3/4 பேர் 95% திமுகவாக மாறி நிற்கிறாங்க சார். அப்படி கட்சி நடத்திக்கின்னு இவர் என்னமா நம்ம ஜனங்களுக்கு கதை சொல்லுங்கிறார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.